Good evening students. This is Max Ma'am Sivagami. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.17. இது வந்து rank by row echelon form. Finding the rank of a matrix by row echelon form. Echelon formனா என்ன? இப்படி ஒரு triangle formக்கு கொண்டு வரது பேர் தான் echelon form. So இத நம்ம எந்த மெத்தட்ல வேணாலும் echelon formல கொண்டு வரலாம். ரோவை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி இந்த மாதிரி எக்கிலான் ஃபார்முக்கு கொண்டு வந்த பிறகு எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க்கு. ஸோ இப்போ முதல்ல நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, எப்பயுமே முதல் எலிமெண்ட்டை 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்படி மாறி இருந்துச்சுன்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். சரியா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 இருக்கிறதுனால நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. So we will start the other steps. பாத்தீங்கன்னா first row second rowல 2 1 4 third rowல 3 0 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம 0 ஆக்கணும். எப்படி 0 ஆக்குறது? R2 minus 2R1 பண்ணும்போது இது 0 ஆயிடுது. அதாவது 2 minus 2 0, 2 minus 4 வந்து minus 3 ஆயிடுது. 4 minus 3 வந்து minus 2 ஆயிடும். சரியா? அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்றோம். 3 minus 3 வந்து 0, 0 minus 6 வந்து minus 6, 5 minus 6 வந்து minus 4. இப்போ R2 இருக்கு இல்லையா, R3 எடுத்துக்கிறோம். R3 is இதுவும் மல்டிபிளா இருக்கு. இப்போ -3 -2 -6 -4 மல்டிபிளா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றோம், இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா 0 ஆயிடுமா? ஸோ R3 minus 2R1 பண்ணா இது என்ன ஆயிடுது? கடைசி ரோ ஃபுல்லா சப்ரஸ் ஆயிடுது. இப்போ இந்த எக்கிலான் ஃபார்முக்கு வந்துருச்சு. எக்கிலான் ஃபார்முக்கு வந்த பிறகு எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க். இப்போ லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எதுவா இருக்கு? 2 நான் ஜீரோ ரோஸ் தான் இருக்கு. therefore rank வந்து 2. ஓகேயா? Thank you children.